ஹலோ கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி 2 நவம்பரோட ஹிந்துவோட எடிட்டோரியல்ஸ் முக்கியமான எடிட்டோரியல் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் அப்போ வந்து இந்தியா ரீசெண்டாக வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து இந்தியா வந்து 13 பொசிஷன் முன்னேறி இப்போ வந்து 100th ரேங்கில் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 130th ரேங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வேர்ல்டு பேங்க் எந்த பேஸில் வந்து அது வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு ஒரு 10 இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அந்த 10ல் வந்து இந்தியா வந்து 6 இண்டிகேட்டரில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 190 கண்ட்ரிஸு, அதில் வந்து இந்தியா வந்து 100th ரேங்க்கு வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து அவரோட டார்கெட் என்னென்னா, இந்தியா வந்து 15th இந்த டாப் 15th வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த இண்டெக்ஸில் வந்து 15th வரணும்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. 2014 வந்து அவர் வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு அப்போ வந்து 147 ரேங்க்கில் இருந்துச்சாம். ஆனால் இப்போ வந்து நம்ம 100th ரேங்க் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ இன்சால்வன்சி பேங்க்ரப்டரி ரெசல்யூஷன் ப்ராசஸ், சிம்பிளிஃபிகேஷன் த பேமெண்ட் ஆஃப் ஸ்டாச்சுரி டியூஸ் சச் அஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ் அண்ட் ஈஸியர் ஆக்சஸ் டு கிரெடிட்டர் அமங். இதுதான் வந்து ஒரு கீ ரீசன் சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்தியா வந்து இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு, 100th பொசிஷன் ரேங்க் வர்றதுக்கு, இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட் டு யூபிஎஸ் era வித் த என்டிஎஸ் டென்யூர் பை சேயிங் தட் ஈஸ் ஆஃப் டூயிங் கரப்ஷன்லேருந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிஜேபி. அண்டு இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்த ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்னால் நமக்கு என்ன பெனிஃபிட்னால், நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அதிகரிக்கும். நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்தும். நிறையா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்னால நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சி as well டிஎன்பிசி ரெண்டுலேயும் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் என்ன இப்போ வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணி சொல்கிறான்னு கேட்கலாம். வேர்ல்ட் பேங்க் அதுக்கு ஆன்சரு. அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அப்புறம் ரேங்க் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து இதில் கூட மீன்ஸில் கூட நீங்கள் வந்து இது பண்ணக்குள்ள, இண்டெக்ஸ் பற்றி கேட்கக்குள்ள நீங்கள் வந்து ரேங்க் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த வார் ஆன் டிபி. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆஃப் குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கிளிம்பர் ஹோப் இன் ரெஜிஸ்டரிங் ஸ்லைட் ட்ராப் இந்த நியூ டியூபர்குலோசிஸ். இப்போ வந்து புதுசாக வந்து அஃபெக்ட் ஆகிறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது கம்பேர் வித் 2015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ கேசஸ் இப்போ வந்து 2.84 மில்லியன் நியூ கேஸ் 2015 இருந்திருக்கு. இப்போ வந்து நம்பர் ட்ராப் டு 2.79 மில்லியன், ஸ்லைட் சேஞ்ச் ஆகிருக்கு அக்கார்டிங் டு இந்த ரிப்போர்ட். 2017 குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் வந்து இது ரிலீஸ் பண்ணது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். பார்த்துங்க, குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் வந்து யார் டிபி ரிப்போர்ட் யார் 2017 ரிலீஸ் பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்சிடென்ட் எஸ்டிமேட்டட் ஃபார் தட் கன்சிடர்ட் இன்டரிம் பெண்டிங். இந்தியாவில் வந்து 2017 and 2018 டியூபர்குலோசிஸ் ப்ரிவலன்சி சர்வே வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேக் மொராலிட்டி டியூபர்குலோசிஸ்னால இறப்பு வந்து 0.5 மில்லியன் இன் 2015 இருந்திருக்கு. 0.43 மில்லியன் 2016 வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் டெத் அண்ட் இன்சிடென்சஸ் ஃபேலிங் போத். இப்போ வந்து இது ரெண்டும், இந்த டெத்தும் இன்சிடென்ட்ஸும் ரெண்டுமே வந்து குளோபல் லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டார்கெட் செட் இன் தி எண்ட் டிபி ஸ்ட்ராட்டஜி ஆர் குளோபல் ரிடக்ஷன் ஆஃப் 20%. இப்போ வந்து 2020 வந்து 20% ஆஃப் இன்சிடென்ட்ஸும் 30% ஆஃப் மொராலிட்டியை வந்து குறைக்கணும், குளோபல் லெவலில் அப்படி குறைக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துங்க கைஸ். 2020 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாருன்னா, குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2020 ரிலீஸ் பண்ணது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்து டு ரீச் த டார்கெட் குளோபல் ட்ராப் இன்சூரன்ஸ். இப்போ வந்து அந்த இது ரீச் பண்ணுன்னா வருஷத்துக்கு 4.5% வந்து அதோட இது வந்து குறையணும், எண்ணிக்கை குறையணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக வந்து 2% தான் குறைஞ்சிட்ருக்கு. இந்த பர்சன்டேஜ் தட் ஷுட் கம் டு. இப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து டெத் பர்சன்டேஜ் வந்து 16 10 வரணும்னு சொல்லியிருக்காங்க. வித் அக்கௌண்டிங் இன்சிடென்ட்ஸ் 23%, மொராலிட்டி 26 குளோபலி.
இப்போ வந்து இந்தியா வந்து அக்கௌண்டபிலிட்டி இதில் வந்து இந்தியா தான் வந்து ஹையர் அக்கௌண்டபிலிட்டி இன்சூரன்ஸ் 23%, 26% வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரியலைசிங் த டென் டார்கெட்டிங் ஹையர் லார்ஜர் இன் த கண்ட்ரி ஸ்டார்டிங் வித். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து குறைக்கிற விதமாக வந்து கேஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இந்த டிசீஸை வந்து இப்போ குறைக்கிற விதமாக ஃபஸ்ட் ஸ்டெப்பு அதை நோக்கி என்ன வச்சுருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேஷண்ட்டோட கேஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் யார் யார் வந்து டயக்னோஸ் ஆகிருக்காங்க அந்த டிசீஸோட வந்து கேஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்காங்க. when a person is diagnosed with TB it is reported to the national surveillance system. then இப்போ வந்து நேஷனல் சர்வீஸ் ஃபஸ்ட் ரிப்போர்ட் எடுப்பாங்க. அது வந்து அடுத்து வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து இது அனுப்பிடுவாங்க. இது வரைக்கும் வந்து 34% இன்க்ரீஸ் கேஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அண்ட் ப்ரொவைட் பிட்வீன் 2013 2015 வரைக்கும் 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நோட்டிஃபிகேஷன் மூலிமா கணக்கெடுத்துருக்காங்க. அண்டு இப்போ வந்து 2015 to 2016 வந்து 61% to 69% வரைக்கும் கணக்கெடுத்துருக்காங்க. பட் இன்னும் நிறையா வந்து அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து இதில் கேப் பார்த்தீங்கன்னா 25% கேப் இன்சூரன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு 25% கேப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா வித் ஹையர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வித் டிபி பீயிங் டெஸ்டட் த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து நிறையா பேர் வந்து டிபினால ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி வந்து பீப்புளுக்கு வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. த பர்சன்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு ட்ரக் rifampicin alone more than doubled 0.58% million 2016 or previous year 0.58 million in 2016 அதில் வந்து கணக்கெடுத்திருக்காங்க. ஆல்சோ எஸ்டிமேட்டட் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி காசஸ் இன்க்ரீஸ்டு மார்ஜினலி டு 84,000 வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 84,000. பட் த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வித் எம்டிஆர்டி என்ரோல்டு இப்போ வந்து அந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி இருக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 2015 2016 வந்து 26,000 அப்ராக்சிமேட் 26,000 33,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபஸ்ட்டு டைம் பேபி ஸ்டெப்ஸ் இது வந்து ஒரு பேபி ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5% நம்பர் ஆஃப் ஹூஸ் HIV பாசிட்டிவ் பிலோ 5 years இது வந்து ஒரு ஸ்டெப்பாக இது பண்ணியிருக்காங்க. notably the domestic funding வந்து 75% 387 million for anti-TB works has been more than from the international sources. ஒரு 74% வந்து அதாவது 387 million for anti-TB works வந்து has been more than international source. இது வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் சோர்ஸோடு அதிகமாக வந்து நம்ம டொமஸ்டிக் ஃபண்டிங்காக பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வெல் பெட்டர் ஃபண்டிங் மைட் ஹெல்ப் இந்தியா இன்ச் க்ளோசர் டு இட்ஸ். அதாவது பெட்டர் ஃபண்ட் இந்த மாதிரி பெட்டர் ஃபண்டு நம்ம வந்து நல்லா ஃபண்டு வந்து இது பண்ணி நம்ம வந்து இது பண்ணோம்னா இந்த டிசீஸ் வந்து 2025 என் பண்ணிடலாம் டிபியை வந்து இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிமுலஸ் அண்ட் ஆஃப்டர். இப்போ வந்து ரீகேபிட்டேஷன் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து பிஎஸ்பி செக்டர் பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ஒரு 2.11 lakh crore வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 1.35 trillion வந்து சம்திங் வந்து ரீகேபிட்டேஷன் பாண்ட் வந்து சேல் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரால் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து இந்தியன் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லோன் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ரிட்டர்ன் வாங்கிறதில்ல, அதுதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ கிரெடிட் ஆஃப்டேக் த மோஸ்ட் ரிலையபிள் லெண்டிங் இண்டிகேட்டர். ஒரு கண்ட்ரியோட இப்போ வந்து ஒரு கண்ட்ரியோட வந்து எக்கனாமிக் க்ரோத் எதை வச்சு இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரியோட க்ரோத் ஆஃப் நான் ஃபுட் கிரெடிட். இப்போ வந்து நான் ஃபுட்டு கொடுக்குற கிரெடிட் க்ரோத்தை வச்சு தான் இன்க்ரீஸ் அது வந்து எக்கனாமிக் க்ரோத் ஆகுதா இல்லையான்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்க. ஹை க்ரோத் இன் கிரெடிட் ஃபர்டல்ஸ். இப்போ வந்து ஒரு கிரெடிட் வந்து கிரெடிட் வந்து ஹை ஆச்சுன்னா அது வந்து ஹெல்த்தி க்ரோத்துன்னு ஜிடிபி வந்து ஹெல்த்தாக க்ரோத் ஆகிட்டு ஒரு கண்ட்ரியோட க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
மோஸ்ட்லி அந்த கிரெடிட் வந்து மோஸ்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அல்லது பில்டிங் நியூ கெப்பாசிட்டிஸ், இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக அல்லது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ நியூ பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அதுதான் அந்த கிரெடிட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பேங்க் கிரெடிட் க்ரோத் ஹேஸ் பின் நியர்லி 90, இப்போ வந்து ஒரு 60 வருஷத்தோட இல்லாத ஒரு லோவில் வந்து இந்தியா வந்து சந்திச்சிருக்கு. ஈவன் க்ரோத் ஆஃப் மணி சப்ளை வந்து 50 இயர்ஸ் லோ, மணி சப்ளையோட க்ரோத்தும் வந்து 55 இயர்ஸ் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து சச்சஸ் டிமானிசேஷன், அதுவும் டிமானிசேஷன் ஜிஎஸ்டி ரோல் அவுட்டும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ என்ன கிரெடிட் ஆஃப்டேக் வந்து ஷோடு பிகாஸ் ஆஃப் தி போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை, ரெண்டும் வந்து ஒரு ஸ்லோ டவுனுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப்டேக் ஷோடு டிமாண்ட் சப்ளை. டிமாண்ட் சைடுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து the fact that industry has low capitalist utilization rate, இப்போ வந்து அவங்களால வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அண்டு த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் லாஸிங் மார்க்கெட் ஷேர் டு லோ, இந்த ஜிஎஸ்டினால் வந்து ஒரு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியோட ஒரு இது வந்து லாஸிங் மார்க்கெட் ஷேர் வந்து லோ காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்ஸ் வரையும் இது வந்து அது வந்து பாதிக்கப்படுற அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த சப்ளை சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அதிகமாக லோன் கொடுத்து இப்போ வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒரு இன்டிஸ்கிரிமினேட் அளவுக்கு வந்து ஒரு இதே இல்லாமல் ஒரு தடையே இல்லாமல் அதிகமாக லோன் கொடுத்தங்காட்டி இப்போ என்ன ஆச்சுன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து ரொம்ப நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து அதிகமாகி அந்த கார்ப்பரேட் கம்பெனினால் வந்து லோனை வந்து திரும்ப கொடுக்க முடியாமல் இப்போ வந்து ரொம்ப இப்போ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து அதிகமாகிருச்சு. அதுதான் வந்து இப்போ வந்து இப்போ எதாவது ஃபர்தர் கிரெடிட் எதுவும் பண்ண முடியாமல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து 6 இயர்ஸாக ஒர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஹஸ் பின் டெட்டரேட்டிங் ஃபார் மோர் தென் 6 இயர்ஸாக வந்து அவங்களால வந்து எந்த ஃபர்தர் நியூ கிரெடிட்டும் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ரிட்டர்ன் லோன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதோட ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் பர்டன் ஆஃப் பேங்க் லோன், அதாவது முக்கிய காரணம் வந்து இப்போ பேங்க்கே குறை சொல்ல முடியாது, அதுக்கு வேறு அதர் காசஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டிட்டரேட்டிங் ஷார்ப் லோன்ஸ் தட் வென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமாக வந்து இவங்க வந்து லோன் கொடுத்துட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஜஸ்ட் லாங் பீரியட் ஆஃப் ப்ராஜெக்ட், அந்த வந்து லாங் பேக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த வந்து லோனை வந்து திரும்ப கொடுப்பாங்க இப்போ வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரெடிட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் ஆஃப் பேங்க்ஸ், கிரெடிட் லயபிலிட்டிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் நேச்சரு, அது வந்து நம்ம லாங் டேர்ம் நேச்சர் கொடுத்தோம்னா அது வந்து பேங்க்கில் வந்து அந்த மாதிரி கிரெடிட் வந்து அஃபெக்ட் பண்ணணும், ஃபர்தர் கிரெடிட் கொடுக்க முடியாத ரொம்ப ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. During the UPA regime, public sector banks were under pressure to fund ambitious, அதாவது வந்து யூபிஏ ரெஜிமில் வந்து அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து டிட்டரேட்டிங் லோன் குட் பி த இம்பேக்ட் ஆஃப் கீ ஜுடிஷியல், அதாவது வந்து ஜுடிஷியரிஸ் வந்து அப்ரப்ட் கேன்சலேஷன் ஆஃப் கோல் மைன்ஸ் அந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் வந்து சடனாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்களா, அதில் வந்து அது கொடுத்த லோன் வந்து நமக்கு அப்படியே வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்டு தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோஸ் குட் பி த டிலே காஸ்ட் பை த லேண்ட் ஒகேஷன். இப்போ வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு லேண்ட் வேணும் நமக்கு, அது வந்து என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வேணும், அது வந்து இந்தியாவில் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக கூட சிங்கப்பூர் கூட அது வந்து இது சொல்லியிருந்தாங்க, ஒரு ப்ராப்ளமாக சொல்லியிருந்தாங்க, அதுவும் ஒரு ரீசன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் ரீசன் வந்து அசெட் குவாலிட்டி ரிவ்யூ. ரீசெண்டாக வந்து 2015 வந்து ஆர்பிஐ வந்து அது வந்து ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க, அதுவும் ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, the fifth reason for worsening the NPA ambitions includes the ratio between, அதாவது வந்து ரிலேஷன்ஷிப் இன்க்ளூட்ஸ் த பேங்கருக்கும் பாரோவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதது வந்து அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2.11 lakh crore அமௌண்ட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறத பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இன்ஃப்யூஸ் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. அது வந்து அதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து
ஃபர்தர் நியூ கிரெடிட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் பர்ஃபார்மிங் அசெட் பேங்க்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து மேலே கொண்டு வரும். எக்கனாமி வந்து இந்தியன் எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் இந்தியன் எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் வந்து அதிகமாக ப்ரைவேட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Sufficient to say this capital infusion provides a banks to much needed room to take fresh loans. அதாவது அதே மாதிரி அதான் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால வந்து ஃபர்தர் நியூ லோன்ஸ், ஃப்ரெஷ் லோன்ஸ் வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். அதாவது ப்ரைவேட்டுக்கு வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெஷ் லோன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேன் எக்ஸ்பெக்டட் பைப்ஸ் அண்ட் அதான் வந்து இந்த கவர்மெண்ட்டோட இந்த முடிவு வந்து ஒரு எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த தோஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் மோஸ்ட்லி அபவுட் கவர்னன்ஸ் மீனிங்ஸ். அஃப்கோர்ஸ் த recapitalization effort is useless without accompanying reforms which prevent their recurrence. The most reforms mostly meaning granting autonomy to bank. அதாவது வந்து இப்போ வந்து இந்த ரீகேபிலேஷன் வந்து இப்போ வந்து வித்தவுட் அக்கம்பெனிங் ரிஃபார்ம்ஸ் விச் கேன் ப்ரிவெண்ட் ரிகரன்ஸ். அதை வந்து அக்கம்பெனி பண்ணாமல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தோஸ் ரிஃபார்ம்ஸ் விச் ஆர் மோஸ்ட்லி அபவுட் பேங்க் வந்து ஒரு அட்டானமி கொடுக்கறது. இதில் அட்டானமி கொடுக்குறதுனா சச்சஸ் லெண்டிங், ரெக்யூர்மெண்ட் டிசிஷன்ஸ். பேங்க்ஸ் ஹேவ் டு அக்கௌண்டபிள் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும், அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்க்ளூடிங் த கவர்மெண்ட் த்ரோ த ரெஸ்பெக்டிவ் போர்ட்ஸ். கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டிவ் போர்ட்ஸ்க்கு வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4 குரூசியல், அந்த 4 R என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகனைசேஷன், கேபிட்டலைசேஷன், ரிசொல்யூஷன், ரிஃபார்ம். அதான் வித்தவுட் ரிஃபார்ம் ஆஃப் கிரெடிட் ஃபங்க்ஷன், வித்தவுட் ரிஃபார்ம் இல்லாமல் கிரெடிட் ஃபங்க்ஷனிங், ரிஃபார்ம் இல்லாமல் கிரெடிட் ஃபங்க்ஷனிங் வந்து இருந்துச்சுன்னா cultural treatment delinquencies, even ownership structure in banking. This recap efforts with stop gap. Assume the reform is coming that இது வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து முக்கியம். அது வந்து மிக முக்கியமானது வந்து எக்கனாமி வந்து ரீக்ரோத் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ரீகேபிலேஷன் வந்து ப்ரீஃபாக ஒரு நோட் வேணும்னா நாங்கள் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியர் பண்ணும் உங்களோட டவுட்ஸ்லாம். அந்த வீடியோவை பாருங்கள். Thank you for watching this video, and if you really like this video, please like, comment and share to your friends, and without fail please subscribe to this channel.